டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வானிலை ஆர்வலர் திரு சஞ்சய் அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சஞ்சய், வணக்கம் சார். இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில, அதாவது 17, 18, 19 தேதிகளில் தான் வந்துட்டு அதி கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை நிலவரம் சொல்லியிருந்தாங்க. இதுல ஏதாவது மாறுபாடு இருக்குமா, அல்லது இந்த மழை இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம். தற்போது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடாவை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பெய்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நேற்று கூட வட கடலோர சென்னை கடலோர பகுதிகள், சென்னை உட்புற பகுதிகள், அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் பரவலாக நடைமுறை. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பா அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். 15 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். பரவலான கனமழை திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரி, கோவை மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். பரவலான லேசான மிதமான மழை ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்கள் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். நன்றி சஞ்சய். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.